காஃபிர்களிலும் சில நீதமான நேர்மையான நபர்கள் இருக்கிறாரு நம்ம பார்க்க தாங்க செய்கிறோம். முக்கியமாக சயின்டிஸ்ட்டுகள் ஆகட்டும், ஃபிலாசபர்ஸ் ஆகட்டும், இதில் முக்கிய புள்ளிகள் ஆகட்டும், இதில் பிரபலமான 25 சயின்டிஸ்ட் ஃபிலாசபர்ஸ் அவங்களுடைய ஃபீல்டையே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. தங்களுடைய தவறுகளை அவங்களே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீல்ட்லேருந்தே அதை செஞ்சுருக்கிறாங்க என்பது ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது அவங்க யார் யார் என்றே நாம் சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது ஜான் லெனாக்ஸ் என்றவங்க. இவங்களுடைய ஃபீல்டு வந்து மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும். இவங்க வந்து அதிகமாக வந்து சயின்ஸை வந்து ஏத்திஸ்டிக் யூஸில் சயின்ஸை பயன்படுத்துகிறத விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. மேலும் தீயிசத்தை தான் ரேஷ்னலாகவும் காட்டியிருக்கிறாங்க. இதில் சம்மந்தமான வீடியோக்கள் கூட இருக்குது. அடுத்தது முக்கியமாக இவங்க எந்த புத்தகத்தில் அதனுடைய ரெஃபிடேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க என்றால், காட்ஸ் அண்டர்டேக்கர் ஹேஸ் சயின்ஸ் பரீட் காட் என்ற புத்தகத்தில். அடுத்தது ஆண்டனி ஃப்ளூ என்பவர். இவருடைய ஃபீல்டு என்னென்னா ஃபிலாசபியும் ஏத்திசமும். இவர் வந்து ஏத்திசத்தை வந்து மறுத்தார். எதன் காரணமாக என்றால் இன்டெலிஜென்ட் டிசைன் ஆர்கியூமெண்ட்ஸை கொண்டு. தன்னுடைய புத்தகமான தேர் இஸ் அ காட் ஹவு த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் நொட்டோரியஸ் ஏத்திஸ்ட் சேஞ்ச் இஸ் மைண்ட் என்பது. அடுத்தது மூன்றாவது தாமஸ் நேகல் என்பவர். இவருடைய ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி ஆஃப் மைண்ட் தான் இவங்களோட ஃபீல்டு. இவங்க வந்து மைண்ட் அண்ட் காஸ்மோஸ் என்ற புத்தகத்தில் மெட்டீரியலிசத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு இன்சஃபிஷியன்ட் கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது ஒரு இன்சஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம் என்று அவங்க வந்து மெட்டீரியலிசத்தை ரிஜெக்டட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது மைக்கேல் பெஹி. இவங்களுடைய ஃபீல்டு வந்து பயோகெமிஸ்ட்ரி. இவங்களுடைய புத்தகம் வந்து டார்வின்ஸ் பிளாக் பாக்ஸ் என்பது. அடுத்தது மைக்கேல் பெஹி என்பவர் வந்து இவருடைய ஃபீல்டு பயோகெமிஸ்ட்ரி. இவர் வந்து தங்களுடைய ஃபீல்டை ரெஃபீட் பண்ணியிருக்காரு டார்வின்ஸுடைய பிளாக் பாக்ஸ் என்ற புத்தகத்தின் மூலியமாக. அடுத்தது ரெய்மண்ட் டேலிஸ் என்பவர். இவர் வந்து இவரோட ஃபீல்டு வந்து நியூரோ சயின்ஸு. இவங்க வந்து ஏப்பிங் மேன்கைண்ட் இந்த புத்தகம் மூலியமாக மறுப்புகள் விமர்சனம் தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபீல்டுக்கு. மேலும் ரிச்சர்ட் ஸ்மேலி இவருடைய ஃபீல்டு வந்து கெமிஸ்ட்ரி. இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நோபல் ப்ரைஸ் வின் பண்ண பிறகு. அடுத்தது பால் டேவிஸ் என்பவர். இவருடைய ஃபீல்டு வந்து தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ். இவங்களுடைய ஃபீல்டு த மைண்ட் ஆஃப் காட் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அதில் விமர்சனங்கள் அதில் இருக்குது. அடுத்தது ஆல்ஃபர்ட் ஆர் வேலேஸ். இவங்களுடைய ஃபீல்டு வந்து எவல்யூஷனரி பயாலஜி த வேர்ல்ட் ஆஃப் லைஃப் என்ற புத்தகத்தின் மூலமாக மறுப்புகள் விமர்சனம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது ரூபர்ட் ஷெல்ரேக். இவங்க வந்து பயாலஜி ஃபீல்டை சேர்ந்தவங்க. த சயின்ஸ் டெலியூஷன் அப்படின்ற புத்தகத்தின் மூலமாக விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஸ்டாட் காஃப்மேன். இவங்களுடைய ஃபீல்டு வந்து பயாலஜி தான். அட் ஹோம் இந்த யூனிவர்ஸ் என்ற புத்தகங்கள் மூலியமாக அந்த விமர்சனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பிரபல பீட்டர் ஹிச்சன்ஸ். இவங்களுடைய ஃபீல்டு ஜேர்னலிசமும் ஏத்திசமும் த ரேஜ் அகெயின்ஸ்ட் த காட் என்ற புத்தகத்தின் மூலியமாக விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. லிகாம்டே டி நியூயாய். இவங்க வந்து பயோஃபிசிக்ஸ் ஃபீல்டு ஹியூமன் டெஸ்டினி என்ற புத்தகத்தின் மூலியமாக விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அடுத்தது டீன் கென்யான். இவங்க வந்து பயாலஜி ஃபீல்டு ஆஃப் பாண்டாஸ் அண்ட் பீப்புள் என்றது மூலியமாக அவங்களுடைய மறுப்புகளை கிரிட்டிசிசமாக வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ஃப்ரெட் ஹாய்லி. இவங்க வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் த இன்டெலிஜென்ட் யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தின் மூலியமாக விமர்சனங்களை முன் வச்சுருக்கிறாங்க. அடுத்த பிரபல நபர் வந்து ஜே புட்ஸிஸ்ஜிவ்ஸ்கி. இவர் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலாசபி தான் இவருடைய ஃபீல்டு. வாட் வி கேன் நாட் நோ என்ற புத்தகத்தின் மூலியமாக அவங்க தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஆலன் சாண்டேஜ் வந்து அஸ்ட்ரானமி ஃபீல்டு. இவங்களுடைய இன்டர்வியூஸ் பப்ளிக் டாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான விமர்சனங்கள் இருக்குது. அடுத்தது ஃப்ரான்சிஸ் காலின்ஸ். இவங்க ஜெனட்டிக்ஸ் ஃபீல்டு தான். த லாங்குவேஜ் ஆஃப் காட் என்ற புத்தகங்கள் மூலியமாக செஞ்சுருக்கிறாங்க. ஜான் சான்ஃபோர்டு. இவங்க ஜெனட்டிக்ஸ் தான். ஜெனட்டிக் என்ட்ரோஃபி அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் ஜீனோம் என்ற புத்தகத்தின் மூலியமாக அவங்க அதை முன்வைத்திருக்கிறாங்க விமர்சனங்களை. கால் ப்ராப்பர். இவங்க வந்து ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் தான் இவங்களுடைய ஃபீல்டு. அன்எண்டட் குவெஸ்ட் அண்ட் இன்டலெக்சுவல் ஆட்டோபயோகிராஃபி என்ற புத்தகங்கள் மூலியமாக அந்த விமர்சனங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க. அடுத்து டேவிட் பெர்லின்ஸ்கி. இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸும் ஃபிலாசபியும் தான் இவருடைய ஃபீல்டு. த டெவில்ஸ் டெலியூஷன் என்ற புத்தகங்கள் மூலியமாக அந்த விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஃபெசேல் ரானா. இவங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டை சேர்ந்தவங்க. இந்த செல்ஸ் டிசைன் என்ற புத்தகங்கள் மூலியமாக தங்களுடைய விமர்சனங்களை வெளிவச்சிருக்கிறாங்க. அடுத்து மேசாடோஷி நீ. இவங்க வந்து மாலிகுலர் எவல்யூஷன் தான் இவங்களுடைய ஃபீல்டு சப்ஜெக்ட்டு. மியூட்டேஷன் ட்ரிவன் எவல்யூஷன் என்பதன் மூலியமாக தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து மைக்கேல் டென்டான். இவங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டு. எவல்யூஷன் அ தியரி இன் கிரைசிஸ் அப்படின்ற புத்தகத்தின் மூலியமாக அவங்க முன்னெடுத்து வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ஜேம்ஸ் டூர். இவர் வந்து நானோடெக்கும் கெமிஸ்ட்ரியும் தான் இவரோட ஃபீல்டு. அவங்களுடைய பப்ளிக் செக்டர் லெக்சர்ஸஸ் ஆர்டிகல்ஸு
அதன் மூலியமாக தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் புக் என்பது கிடையாது தனியாக. அடுத்து கடைசியாக வந்து ஃப்ராங்க் டிப்ளர். இவர் ஃபிசிக்ஸு, த ஃபிசிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்ற புத்தகங்கள் மூலியமாக தங்களுடைய ரெஃப்யூட்டேஷனை வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே பிரபல சயின்டிஸ்ட்டு, மேலும் ஃபிலாசபர்ஸ், தத்துவ விஞ்ஞானிகள். ஆனால் இவங்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க, தங்களுடைய ஃபீல்டை வந்து மறுத்து பேசியிருக்கிறாங்க. உயிர் வாழ்கிறதுக்கு அதுக்கான டிசைனர் இருக்கணும் என்பதை வந்து முன் வச்சுருக்கிறாங்க. நம்ம பார்த்த ரிச்சர்ட் ஸ்மாலி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். பிரபஞ்சம் என்பது இருக்குன்னா அதன் பின்னாடி ஒரு இது இருக்குது, பர்பஸ் இருக்குது என்பதையும் வந்து பால் டேவிஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க. இதில் சிலர் வந்து டார்வினிசத்தை ரெஃப்யூட் பண்ணியிருக்கிறாங்க, சிலர் வந்து சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, மேலும் சிலர் வந்து ஏத்திஸ்டாக இருந்தவங்க, நாத்திகவாதியாக இருந்தவங்க, அதன் பிறகு கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. செக்குலர் லிபரலிசத்தை மறுத்து பேசினவங்களும் இருக்கிறாங்க. பீட்டர் ஹிச்சன்ஸ் தான் இதை செய்தார், செக்குலர் லிபரலிசத்தை கிரிட்டிக் பண்ணது. அடுத்து ஃப்ராங்க் டிப்ளர் வந்து இவர் வந்து முதல் நாத்திகவாதியாக இருந்தவர், பிறகு வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து டிஃபெண்ட் பண்ணார் ஃபிசிக்ஸ் மூலியமாக. ஸோ இவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லைங்களா, சயின்ஸ் தான் எல்லாமே, சயின்ஸ் தான் எல்லாத்துக்கும் தீர்வு, சயின்ஸ்ன்னு சொல்லி அப்படியே சயின்டிசமாக உலகத்தை மாற்றி வச்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த வழித்தவறல்கள் போயிடுச்சுன்னா, குரான் சுன்னாவுடைய ஆயத்துகளையும் சயின்ஸின் பார்வையில் தான் இதை பார்க்கணும், எல்லாமே சயின்ஸை தான் பேசுது, ஒரு சயின்ஸ் புக் மாரி ஆக்கிட்டாங்க குரானை. குரான் என்பது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல், அது ஒரு சயின்ஸ் புக்கு கிடையாது. ஆனால் நிறைய பேர் சயின்ஸ் புக்கு ஆக்கிட்டாங்க இன்றைக்கி. குரான் மாடர்ன் சயின்ஸ் அப்படி என்று எல்லாம் ஒரு பாத்திலான மன்ஹஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இவங்களெல்லாம் காஃபிர் சயின்டிஸ்ட்டுகள் தான் பெரும்பாலும் தங்களுடைய ஃபீல்டையே வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க தங்களுடைய புத்தகங்கள் மூலியமாக. அவங்க எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அந்த ஃபீல்டை அவங்களே மறுத்து பேசியிருக்கிறாங்க. இது ஒன்றே போதுமான சாட்சியாக இருக்கிறது, சயின்ஸால் எல்லாத்தையும் அடைய முடியாது, தீர்வுகள் பெற முடியாது.